இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கெட்சரோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணால் கேட்டையை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இந்த ரைட் சைடு கார்னரில் டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ஸில் ஒரு ஐகான் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான இப்போ இந்த பார்ட் டிசைனு, அசம்பிள் டிசைனு, டிராஃப்டிங்கு, எலக்ட்ரிக்கலு, டியூபிங்லாம் வந்து அதில் நமக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்கம் டு Catia V5. இது நம்ம வந்து டூல் ஆப்ஷன் மூலயமா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி இது என்னுடைய முன்னாடி வீடியோஸில் நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசம்பிள், டிராஃப்டிங்கு, எலக்ட்ரிக்கல்ஸு, அடுத்தது ஷேப் டிசைனு, அது ஷீட் மெட்டல் டிசைனு, பைப்பிங்கு, டியூபிங்கு இதெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்ட் டிசைன் போனால் நியூ பார்ட்டு, என்டர் த பார்ட் நேமு. இது ஒரு பார்ட்டோடைய நேம்ஸை மட்டும் இதில் என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பேனா மாதிரி ஒன்றுத்தில் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம ஸ்கெட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போனால் நமக்கு தேவையான இனிஷியல் ஸ்கெட்சஸை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சர்ன்ற ஒரு பார்ட்டுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா XY பிளேனு, YZ பிளேனு, ZX பிளேனுன்னு சொல்லிட்டு 3 பிளேனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம வரையணும். இப்போதைக்கு அது கீழே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஆக்சிஸ் சிஸ்டம், பார்ட், பாடிஸ் இது இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுஸு எல்லாமே ஸ்டார்ட் மெனுஸில் ஃபைல்ஸு, எடிட்டு, வியூவு, இன்சர்ட்டு, டூல்ஸு, விண்டோஸ்லாம் இருக்கும். அது மூலயமாவும் நமக்கு தேவையான இந்த ஐகான்ஸை நம்ம இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கமாண்ட் பார் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் டூல்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸு, இது கிராஃபிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இது ஒர்க் பெஞ்சு, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸு, அடுத்தது ஆப்ரேஷன், அதாவது மேத் ஃபங்க்ஷன் இருக்கிறது, நாலேஜ்னு சொல்லுவாங்க, FFXஸு, பேராமீட்டர்ஸ்க்கு சொல்லுது, இது வியூஸு, அடுத்தது மாஸ் சம்மந்தமாக ஃபைனலாக இருக்கிறது மாஸு, மெஷர்ஸ், ஸோ இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்கிறது வந்து நம்ம ஓரியன்டேஷன் செக் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. மிடில் இருக்கிறது வந்து கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸு ஒய்க்கு நம்ம 0, 0ன்னு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. இதுதான் சும்மா ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் த Catia sketches. இதோட இந்த டைட்டில்ஸ் உள்ளதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம்.